Any summer holidays kannu call GT Holidays ku pannu South India's #1 travel brand. Girias idu namma family. அன்புள்ள கிரியஸ் இது நம்ம ஃபேமிலி. நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். ஜேபேபி ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி. அதான் பாக்யராஜ் சார் வந்திருந்தார், பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்புறம் ஊர்வசி மேடத்தை பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் முந்தானி முடிச்சில் ரசிக்க ஆரம்பித்தது இன்னும் விடலை அவங்க அந்த நடிப்பை. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான நடிப்பு. அப்புறம் தினேஷ் எல்லாருமே ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அந்த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படம்னு நினைக்கிறேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இட்ஸ் எ ஃபீல் குட் மூவி. அது உட்காந்து ரசிக்கணும். அது ஆக்சுவலி தேட்டர்லலாம் நிறைய சிரிக்கிற சவுண்டு, கிளாப்ஸ் அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்கும். இது வந்து ஒரு ப்ரிவ்யூ தேட்டர்ன்றதுனால கம்மியாக கேட்டது, தேட்டரில் நிறைய கேட்கும். அந்த கரவொலி தான் இந்த படத்துக்கு வாழ்த்துக்களாக மாறணும். தேங்க்யூ. ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன கற்பனை பண்ணாலும் நிஜத்துக்கு முன்னால் அந்த கற்பனைங்கிறதுலாம் பக்கத்துலேயே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த படத்தில் எடுத்தோன்னே ஓப்பனிங்லேயே நிஜமான ஒரு நிகழ்வு அதுதான் படம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நேச்சுரலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. முதல்ல கூட நான் வந்து ஊர்வசிக்காக இந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணாங்களே, இல்லை இந்த கேரக்டர் வந்து ஊர்வசி நடித்தா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு ஒருத்தர் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் ஊர்வசின்னு அப்படிங்கிறது ஊர்வசி எப்பவும் எப்படி பண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். பாக்கி எல்லாருமே ரொம்ப இயல்பாக அந்த கூட பிறந்த பிரதர்ஸ்லேருந்து அண்ணி சிஸ்டர்ஸ் அவங்க இவங்கன்னு அந்த கல்கத்தா ஃப்ரெண்ட்லேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. எதுவுமே கொஞ்சம் சினிமாங்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ அழகாக வந்து எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிங்கிறதுனால வந்து அது இப்போ எனக்கே இது முடிஞ்சால் கூட படம் முடிஞ்சால் கூட ஒரு வாரத்துக்கு மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி படம் பார்க்குற எல்லாத்துக்குமே இது ரொம்ப நாளைக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சொந்த பந்தங்கள் அதில் இருக்கிற சந்தோஷங்கிறது வேறு எதுலேயுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிள் வந்துட்டால் அதில் இருக்கிற கஷ்டமும் அதை விட கொடுமை வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அது ரெண்டையும் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ டைரக்டர், அவருடைய டீமு, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், நம்ம ரஞ்சித் அவர்கள் சினிமாவில் க்ரியேட் பண்ணதை விட இந்த மாதிரி நிறையா புது டைரக்டரில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு லைஃப் லாங் சினிமா இருக்கிற வரைக்கும் அவருடைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் ஹாஃபில் நான் பார்த்த வனஜா கிரிஜா ஊர்வசியை தான் அங்கே பார்த்தேன். வனஜா கிரிஜாவில் ரொம்ப யங்காக இருந்த ஊர்வசி, இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்த ஊர்வசி. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து டோட்டலாக ஊர்வசி இல்லை, பேபிமா தான் இருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல மாரல். எல்லா இடத்துலையும் நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கிறவங்கள பேபிமாவாக மாற்றாமல் இருக்கிறது இளைஞர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் இந்த மாரல். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மேபி அந்த ஏஜில் இருக்கிறனால எனக்கு ஒரு வேளை அந்த படம் நியர் டு மை ஹார்ட் அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படி இல்லை, இந்த காலத்து பிள்ளைங்களும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி நிமிர வச்சிருச்சு, அழ வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேபிமா. எனக்கு அங்கே ஊர்வசியே தெரியல. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட டேலண்ட்டுன்னு சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. நான் கூட இப்போ ரீசெண்டாக அவங்களோட படங்கள்லாம் பார்த்தேன். நான் பார்த்த ஊர்வசி, நாங்கள் சாந்தி முகூர்த்தத்தில் பார்த்த ஊர்வசி, வனஜா கிரிஜாவில் நான் அவங்களோட நடித்தது, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பார்க்குற பேபிமா வந்து ரொம்ப வித்தியாசமாக, இனிமேல் ஊர்வசியை பேபிமானே கூப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
ரொம்ப அருமையான மாரல் இந்த படத்தில். ஸோ இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கூட நமக்கு டென்ஷனில் ஏதாவது ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் எதிர்த்து பேசிடுறோம். அப்படி பேசுனா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இந்த படம் பார்த்து 1000ல் ஒரு 100 பேர் மனசு மாறினாங்கன்னா கூட இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ். அஃப்கோர்ஸ் அந்த சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும். இந்த டைரக்டருக்கு என்னோடய மனமார பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ அருமையான ஒரு மாரலை கொண்டாந்துருக்காரு. இந்த மாரலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணும். அப்போ தான் வந்து நல்ல நல்ல மாரல்களை நம்ம கற்றுக்க முடியும். அந்த குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரஞ்சித் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நல்ல கதைகளை நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து இங்கே இன்வைட் பண்ணி படம் பார்க்க வச்ச டைரக்டருக்கு, ரஞ்சித் சாருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் எடுத்து இதை படமாக பண்ணுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ஆனால் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். It will win a lot of awards from all over the world. And small கேரக்டர்ஸை கூட நல்ல வேலை வாங்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சூப்பராக பண்ண வச்சுருக்காரு டைரக்டர். எக்ஸ்ட்ராடினரி கேமரா, ஸ்பெஷலி த மியூசிக் டைரக்டர் இஸ் டன் அ வெரி குட் ஜாப். நல்ல மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் சூப்பர், எடிட்டிங் இஸ் சூப்பர். All the technicians have jointly done a wonderful thing. I'm very happy to see this film. It will be a wonderful film and it will be a very big success. Thanks and all the blessings for all the unit. Thanks for inviting me. Thank you. ஜெய் பேபி ஒரு அருமையான ஒரு எமோஷ்னல் அண்ட் குடும்பத்துக்கு ஒரு அருமையான ஒரு படமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இதில் டைரக்டர் மிஸ்டர் சுரேஷ் ஒரு சின்ன மேட்ருன்னு எடுத்து அதை வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு. இதில் நடித்த ஆக்டர்ஸ் ஊர்வசி மேடம் ஜே பேபியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க கூட வந்து மிஸ்டர் தினேஷ் அண்ட் மிஸ்டர் மாறன் அண்ட் எல்லாருமே ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே இதில் வந்து ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப நிஜமாக நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு படம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும், இல்லாட்டி காமெடியாக இருக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு எப்பவுமே எதிர்பார்ப்போம். இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஒரு தாய்மார்களுக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். I wish the team and everyone, all the actors, cast and crew, and especially தைரியமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கும் அவர் என்டையர் டீமுக்கும் எனக்கு வந்து இப்போ சக்தி ஃபிலிம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் இப்போ மிக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து ஒரு ஜே பேபி நீலம் ப்ரொடக்ஷன் நம்ம சுரேஷ் மாதிரி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல படம். ஊர்வசி சேச்சி, ஏன்னா நான் மலையாளத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் 2-3 படம், அதனால் அவங்க சேச்சின்னே கூப்பிட்றேன். அவங்கள எனக்கு ரொம்ப வருஷமாக பிடிக்கும். நான் ரொம்ப ஃபேனு. அதாவது சாவித்திரிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய நடிகைனா ஊர்வசி மேடம் தான். அவங்களுடைய முந்தான முடிச்சில் தொடங்கி நிறைய படங்கள், ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனைத்தும் கலந்த ஒரு நடிகைன்னு சொல்லலாம். எல்லாமே ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஜேபிபி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் தினேஷும் ரொம்ப நல்லா பண்ணாப்புல. நம்ம மாறன் அவர் அந்த அண்ணனும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு படம். இது வந்து ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு பொருள். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து சீனியர்ஸை வந்து நம்ம எப்படி பார்த்துக்குறோம், அதாவது சீனியர்ஸ்னால் தாத்தா பாட்டி இப்போ பார்த்துக்கிறதுக்கான பொறுமை இருக்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபேமிலிங்கிறது சின்னதாகி நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி அப்பா அம்மா குழந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தாத்தா பாட்டி ஒரு ஃபேமிலி அவங்கள வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கான பொறுமை யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குதா அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் அதுக்கான பொறுமையை கொடுக்கறதுக்காக இந்த படத்தை சுரேஷ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாரு. நீலம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ.
அருமையான படம். எப்படி அருமையான படம் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு நல்ல மெசேஜ். அம்மானுடைய பாசம் இருந்தாலும் சில நேரத்தில் வந்து குடும்ப சூழ்நிலையினால அம்மாவை கவனிக்க முடியாத ஃபேமிலி நிறைய இருக்குது. ஸோ வந்து ரொம்ப டச்சிங்காக, ரொம்ப அழகாக, அதே நேரத்தில் வந்து வெறும் மெசேஜ் மாதிரி இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். ஊர்வசி அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து எந்த கேரக்டர் எடுத்தாலும் அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடியவங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெடிகேஷன், இன்வால்மெண்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். ரஞ்சித் அவர்களுடைய பேனரில் வந்திருக்கு. சுரேஷ் மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா அது படத்தினுடைய அந்த போகிற நேரமே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள்லாம் ரொம்ப ரசித்தோம். இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் நடுவில் வரணும். அது வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு என்னுடைய, ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காகவாவது இந்த மாதிரி படங்களில் 10 பேரில் ஒருத்தராவது அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள் வந்து நல்ல படங்கள் வந்து கொடுக்கணும். நிறைய டைரக்டர்ஸ் வரணும். நிறைய பாராட்டுகள் கிடைக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். வணக்கம், நன்றி. மிக பிரமாதமான ஒரு படம் பார்த்துட்டு இப்போ வெளில வந்திருக்கோம், ஜே பேபின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு வார்த்தையே வரல ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லா பசங்களுக்கும் முக்கியமாக நம்ம அம்மாக்களை பார்த்த மாதிரியே இருக்கும். அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பேச்சு வராத மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா நம்ம அம்மாவும் இதே மாதிரி ஒரு கட்டத்தில் தான் கடந்து போயிருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏதோ நம்மளையே குத்தி காட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லா பசங்களும் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் முன் வந்தது ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்த அந்த டைரக்டருக்கும் மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணுன்னா, ஊர்வசி மேடம் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலத்தில் அவங்கள மாதிரி ஒரு மேதை, ஒரு நடிப்பின் சிகரம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க நடிக்கிறது நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை. நானும் ஆஸ் அன் ஆக்டர் இப்போ தான் அவங்களோட ஒரு படத்தை நாங்கள் இப்போது டைரக்ட் பண்ணி ஷூட் பண்ணி முடித்தோம். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம். அதில் நானும் அவங்களும் சேர்ந்து தான் நடிச்சிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு கடந்த 40 நாட்களாக அவங்கள நேரில் பக்கத்தில் இருந்து பார்த்து கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு வளர்ந்து வரும் நடிகனாக. இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இது கூடிய சீக்கிரம் தியேட்டரில் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. வணக்கம். இப்போது சொல்கிறதுக்கு எதுவுமே வேர்ட்ஸ் கிடையாது. ஆனால் அவ்வளோ சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக ஒரு படம். இப்போது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளோ டச்சிங்கான ஒரு ஸ்டோரி. இந்த இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. ரோஷி மேடம் சொல்கிறதே தேவை கிடையாது. அது சூப்பர் ஸ்டார்னு எதுக்கு சொல்கிறேன், அந்த மீனிங் இந்த படம் பார்க்கும்போது இருக்குது. நீங்கள் எல்லாமே இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கணும். ஒரு அம்மா இருக்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த இந்த படத்தில் அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ணணுன்னு எப்படி நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லை, அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு அளவுக்கு இந்த படம் அவ்வளோ டச்சிங்காக எடுத்திருக்காங்க. எல்லாருமே இந்த படம் போய் பார்க்கணும், பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு படம். இந்த ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதனால் எல்லாருமே இந்த படம் பார்த்து நீங்களே சொல்லுங்கள் அந்த ஃபீட்பேக். தேங்க்யூ. ஃபிலிம் பார்த்தேன். அந்த ஃபிலிம் மாதிரி இது பார்க்க முடியல. அது எல்லா இடங்களுமே வந்து போலீஸோட கோர்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மனிதாபிமானத்தோடு நடக்கணும் அந்த இடங்கள்லாம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுச்சு. கொஞ்சம் எல்லோரும் கில்ட் ட்ரிப் பண்ணவும் வைக்கிது. ஏன்னா வந்து நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்க்குறோம், என்ன அவங்க சைட்லேருந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னு. ஊர்வஷி மேடம் சான்ஸே இல்லை. அந்த படத்தில் வர ஒரு கேரக்டருமே வந்து அவங்கள ஆக்டராகவே பார்க்க முடியல. நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நான் இப்படி ஒரு மூவி பார்த்ததில்ல. இந்த படம் எடுத்த டைரக்ட் பண்ண இதில் இருந்த எல்லாருக்குமே வந்து சும்மா பேருக்கெல்லாம் வந்து வாழ்த்த முடியாது. நான் ஆக்சுவலாக சினிமா போய் ஒரு 2 வருஷம் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து இந்த ஷோக்கு தான் வந்தேன். ரொம்ப ஒரு அருமையான படம். இது வந்து ஒரு நல்ல மெசேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சொசைட்டிக்கு கொடுக்குற மெசேஜ் வந்து இன்றைக்கி ரொம்ப நீடட் மெசேஜ் இது. ஐ விஷ் எவ்ரி ஒன் பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா இருக்குது படம். எல்லாமே பிடிச்சிருக்குதுப்பா, நல்லாயிருக்கு.
இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Girias, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.